உட்காருங்க சம்மந்தி. வா இருக்கு. சம்மந்தி, நடந்ததெல்லாம் ஸ்ருதி சொன்னா. ரொம்ப கஷ்டமா போச்சு. எல்லாம் எங்க நேரம். என்ன பண்றது? கவலைப்படாதீங்க சம்மந்தி, எல்லாம் சரியாயிடும். മോനെ നിന്റെ അച്ഛൻ വരില്ലയാ? இல்ல அங்கிள், அப்பா மீனா அண்ணி வீட்டுக்கு போயிட்டாரு. എന്തിനാ മോനെ അവരെന്തിനാ അവിടെ പോയത്? ഇങ്ങ വര சொல்லிருக்கலாமே. ഞങ്ങളുടെ വീട്ടിൽ എല്ലാ വസതിയും ഇருக்கு. ഇല്ല അച്ഛാ, അങ്കിൾ മീനാടെ വീട്ടിക്ക് പോയി ആകണമെന്ന് പറഞ്ഞു. മനസ്സിലായി മോളെ. അണ്ണാമലക്കും മുത്തുവിനും എന്റെ മേലിൽ കോപമുണ്ടല്ലോ, അതുകൊണ്ടല്ലേ വീട്ടിക്ക് വരാമருக்கு. அப்படிலாம் இல்ல அங்கிள், நீங்க அப்படி யோசிக்காதீங்க. இல்ல மாப்பிள, உங்க அப்பாக்கு அந்த பக்கம் தான் செட் ஆகும். புரியுது. ஒரு 10 நாள் தான். எத்தனை நாள் ஆனா என்ன சம்மந்தி? இதுவும் உங்க வீடுதான், எவ்வளவு நாள் வேணா இருக்கலாம். இந்த மாதிரி വീട്ടു ജപ്തി കേസ് എത്രയും പെട്ടെന്ന് முடியாதுல்ல. മോനെ ലോയർ എന്ത് പറഞ്ഞു? கோர்ட் லீவ் முடிஞ்சுதான் எதுவும் தெரியும் அங்கிள். നിന്റെ അണ്ണൻ നിന്റെ അച്ഛന്റെ സൈൻ ചെയ്തിട്ട് നിറയെ കടൻ വാങ്ങിയിരിക്കல. அண்ணாமலை டியூட்டியில் இருக்கும்போது ரொம்ப நேர்மையா இருக்கிறவர். எனக்கு அறிஞ்சு ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணதில்ல. அவரோட மோன் இப்படி அவரோட சைன் போட்டு சீட்டிங் பண்ணியிருக்கு. பாவம், அண்ணாமலைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அல்ல மோனே? அச்சா, அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது மனோஜோட ஸ்டூபிடிட்டி, அவ்வளவுதான். மம்மி, ஆண்டிக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வாங்க. ஐயோ, நான் பேச்சு பார்க்கல, மறந்துட்டேன். தூ வரேன். ஆண்டி, உங்க பேக் அந்த ரூம்ல வைக்கிற, உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும். മോനെ നിന്റെ ബ്രദർ മനോജ് എവിടെയാ? അവനും നിന്റെ അച്ഛന്റെ കൂടെ പോയിട്ടിയാ? இல்ல அங்கிள், அவன் ஷோரூம்ல தங்கிக்கிறான். ஓ சரி சரி. ரெஸ்டாரண்ட் பிசினஸ் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு அங்கிள். നീയും മോളും சேர்ந்து இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ் நடத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிട്ടുണ്ട്. മോനെ ബാഗെല്ലാം എടുത്തു പോയി. ஓகே அங்கிள். இந்தாங்க மாப்பிள. எடுத்துக்க. தேங்க்ஸ் ஆண்டி. இந்தாங்க சம்மந்தி. எடுத்துக்கோங்க சம்மந்தி. என்ன சம்பந்தி, கஷாயமா? எனக்கு உடம்புக்கு எதுவும் இல்ல, நல்லாதான் இருக்கு. இல்ல சம்மந்தி, இது கட்டன் சாயா. பிளாக் டீமா? பால் ஊத்த மாட்டாங்களா? நாங்க அதிகமா பால் சேர்க்கறது இல்ல. எங்க ஊர்ல ஸ்பெஷலான டீ தூள் இது. நிறைய மூலிகை எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. இத குடிச்சா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆண்டி, எங்க வீட்ல டெய்லி இந்த டீ தான். ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். அம்மா, நார்மல் டீ மாதிரி தான் இருக்கும், குடிங்க. இல்ல ரவி, டீ காஃபினாலும் பால் ஊத்தி தான் குடிப்பேன். இல்ல சம்மந்தி, பால் ஊத்தி குடிக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. இது நல்லா இருக்கும், குடிச்சு பாருங்க. இல்ல, எனக்கு இது செட் ஆகாது, பழக்கம் இல்ல. ஆண்டி, இதுல ஏலக்காய் ஜிஞ்சர்லாம் போட்டிருக்கோம், குடிங்க. அம்மா, குடிச்சு பார்த்தா தானம்மா எப்படி இருக்கும்னு தெரியும், குடிங்கம்மா. நல்லா இருக்கு தானே? நல்லாதான் இருக்கு. சூடா இருக்கும் போதே குடிங்க. அம்மா, நான் வேணா பால் வாங்கிட்டு வந்து போட்டு கொடுக்கவா? மாப்பிள, இது நல்லதுதான். இது குடிக்கிறதுக்கு என்ன? இல்ல சம்பந்தி, இது நல்லாதான் இருக்கு. கொஞ்சம் சூடா இருக்கு, நான் பொறுமையா குடிச்சுக்கிறேன். சரிங்க ஆண்டி, நாங்க ரெஸ்டாரண்ட் போறோம். ஸ்ருதி, லஞ்சுக்கு வந்துருங்க, நான் ஃபிஷ் எடுத்து வைக்கிறேன். சரி மம்மி. அங்கிள், நாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்க. அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. மாப்பிள, நான் சம்மந்தி பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. பாய் மம்மி. சரிம்மா. அச்சா. സുധാ, എനിക്ക് എന്റെ ഫ്രണ്ടിനെ കാണാൻ പോണോ? ഞാൻ പോയിട്ട് വരാം. വരട്ടെ? ശരി. சரி. சமையல முடிச்சிட்டு சொல்றேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரி.
என்ன குடிக்காம அப்படியே வச்சிருக்கீங்க? ஆ ஆ குடிக்கிறேன். அத்தை காஃபி எடுத்துக்கோங்க. டிகாஷன் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் போடணுமா அத்தை? போதும் போதும். என்ன போட்டாலே இருக்கிற காஃபி தானே இருக்க போகுது. ஆயிரம் தான் இருந்தாலும் இவ போடுற காஃபியை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. எங்க தான் கத்துக்கிட்டாலோ. ஜீவா, வாங்க பாஸ். சந்தோஷ் சார் சொன்னாரு நீங்க கடையில தான் குடித்தன பண்ண போறீங்கன்னு. குடுத்தனமா? கடையில ஸ்டே பண்ண போறேன்னு சொன்னேன். எங்க அவரு? உங்களுக்காக தான் ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்க போயிருக்காரு. நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். வீட்ல ஒரு ரெனோவேஷன் நடக்குது. வீட்டை ஜப்தி பண்ண போறாங்கன்னு சந்தோஷ் சார் சொன்னாரு. ஒளறிட்டான் அந்த ஆளு. சாரி பாஸ், இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த ஃபைனான்சர் வேணும்னே அப்படி பண்ணிட்டான். அந்த ஆளுகிட்ட கடன் வாங்க போனதுதான் தப்பு. இப்போ வீட்டை வேற ஜப்தி பண்ண போறாங்க. அத தடுக்க ஏதாச்சும் செய்யணும்ல பாஸ். நான் என்ன பண்ண முடியும்? முத்தி ஏதாவது செய்வான். நான் இப்போதைக்கு பிசினஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றதா இருக்கேன். வா ப்ரோ, வா ப்ரோ. நம்ம கடையில ஸ்டாக் எல்லாம் தீந்து போச்சு. தேடி வெளியில பிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆ, இதுல படுத்தா அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்கும் ப்ரோ. அது சரி. இந்த கையில என்னது? இதை விட இதுல தான் ரொம்ப முக்கியமான ஐட்டம் இருக்கு. இதுதான் இன்னைக்கு உனக்கு செக்யூரிட்டி. கடையில அவ்வளவு எலி இருக்கு. என்ன ப்ரோ சொல்ற? எலி இருக்கா? ஆமா, சாதாரண எலி இல்ல. ஒவ்வொன்னும் ஜிம் பாடி மாதிரி நல்லா வாட்ட சாட்டமாவே இருக்கு. ஆமா பாஸ், கொஞ்சம் எலி ப்ராப்ளம் இருக்கு. குடல்ல இருக்க பாக்ஸ் எல்லாம் கூட கடிச்சு வச்சிருச்சு. முன்னாடியே சொல்லியிருந்தா ஏதாவது பண்ணி விரட்டி விட்டுருப்போம்ல. விரட்டுறதுக்கு தானே இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வேற இங்கே தங்க போறேன்னு சொல்ற. தூங்கும் போது எலி உன் கால் வேறல வட நினைச்சு கடிச்சு வச்சிரும்ல. அதான் இந்த பொரிய வாங்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளவு பெரிய ஷோரூம்ல எப்படிதான் எலி வருது? ஆமா பாஸ், வெளியில வேற வெயில் சுல்லுன்னு ரொம்ப அதிகமா இருக்கு. எலிக்கு ஏசில படுக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? சரி பயப்படாத, எலிப்பொறி இருக்குல்ல, இதை வச்சுட்டு நைட்டு தூங்கு. நீ சொல்றது கேட்டா எனக்கே பயமா இருக்கு. அப்புறம் நைட் எப்படி தனியா தங்குறது? அதுக்கு என்ன பண்றது? வர்ற கஸ்டமர்ஸ் 2 நாள் தங்கிட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு என் கூட நீங்களும் தங்குறீங்க. யோ, நான் ஏன் உன் கூட தங்கணும்? எனக்கு என் வீட்டுல என் பெட்ல படுத்தாதான் என் தூக்கம் வரும். ஒரு நாள் தானே ப்ரோ. 10 மணி ஆனாலே ஏன் வரலன்னு என் ஒய்ஃப் கேட்டுக்கிட்டே இருப்பா. 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்னு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, எலி வேற இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அதான் பொறி இருக்கே. இதுல எலி மாட்டாலும் அதை எடுத்து வெளில போற அளவுக்கு என்கிட்ட தைரியம் இல்ல ப்ரோ. வேற எதுக்கு தான் உனக்கு தைரியம் இருக்கு? ப்ளீஸ் ப்ரோ, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும். நைட் என் கூட தங்குங்க, நான் உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரேன். பிரியாணியா?